நித்திய வெளிச்சத்தை தேடி நிகழ்ச்சியில் உங்களோடு ஒரு வேத பகுதியை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். யோவான் எழுதிய சுவிசேஷம் 21 19 வசனத்திலே, இன்ன விதமான மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்த போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். அவர் இதை சொல்லிய பின்பு அவனை நோக்கி, என்னை பின்பற்றி வா என்று கூறினார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவானவர் பேதுருவினிடத்திலே சொன்ன காரியத்தை குறித்து தான் இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம். என்னை பின்பற்றி வா. வேதம் முழுவதிலும் பின்பற்றி வா என்கிற வார்த்தையானது 39 புஸ்தகத்திலும் காணப்படுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையிலே என்னென்ன காரியங்களை எல்லாம் பின்பற்றி கொண்டிருக்கிறோம்? இந்த உலகத்திலே பாவங்களையும் சாபங்களையும் மந்திரங்களையும் வேசித்தனத்தையும் இன்றைக்கு அரசியலையும் சினிமாக்களையும் மற்ற ஆடம்பரமான காரியங்களையும் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பின்பற்றி கொண்டே இருக்கிறோம். இந்த காரியங்களை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். இயேசு கிறிஸ்துவானவர் பேதுருவை பார்த்து 2 முறை சொல்கிறார், என்னை பின்பற்றி வா, என்னை பின்பற்றி வா என்று சொல்லி அழைத்தார். முதல் முறையாக ஊழியத்தின் ஆரம்பத்தின் நாட்களிலே பேதுரு எனப்பட்ட சீமோனும் அவன் சகோதரனாகிய அந்திரேயாவும் கடலிலே வலையை வீசி கொண்டிருக்கும் போது, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷனை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்று சொல்லி அழைத்தார். எதற்காக அழைத்தார்? முதலாவதாக ஆத்தும ஆதாயத்தை செய்யும்படியாக அழைத்தார். இரண்டாவதாக தம்மோடு இணைந்து ஊழியம் செய்யும்படியாக அழைத்தார். இரண்டாவது தடவையாக என்னை பின்பற்றி வா என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையிலே அறையப்பட்ட பின்பு உயிர்த்தெழுந்த பின்பு அவர் பேதுருவை நோக்கி என்னை பின்பற்றி வா என்று சொல்கிறார். பேதுரு இயேசுவை தானே பின்பற்றி வந்திருக்கிறான். ஏன் மறுபடியும் அவர் இப்படிப்பட்டதான அழைப்பை கொடுக்க வேண்டும்? இந்த யோவான் 21 19 வசனத்திலே, இவ்விதமான மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்த போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவது உலகத்தின் ஆதாயத்திற்காக, உலகத்தின் காரியங்களுக்காக மட்டுமல்ல, அவருக்காக, அவருடைய பாடுகளை நாம் அனுபவிப்பதற்காக, அவருக்காக நாம் ஜீவனை கொடுக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பழங்காலத்திலே ரோமாபுரியிலே நாணயத்திலே ஒரு சின்னம் பொறிக்கப்பட்டிருக்கும். ஒரு எருது நிற்பது போலவும், அந்த எருது முன்பாக ஓர் ஏர் ஒன்று வைக்கப்பட்டிருக்க, அப்படிப்பட்டதான ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடியும். இன்னொரு பக்கத்திலே ஒரு பலிபீடமானது அந்த காரியங்களிலே குறிக்கப்பட்டிருக்கும். இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், நான் ஏரில் பூட்டி உழவும் ஆயத்தமாயிருக்கிறேன், மற்றொன்று பலிபீடத்தில் என்னை பலியிடவும் ஆயத்தமாயிருக்கிறேன் என்பதை குறிக்கும் விதமாக ரோமாபுரியில் உள்ள அந்த ஆலயத்தின் பக்கங்கள் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் இந்த நாட்களிலே இந்த காரியத்தை தான் நமக்கு நினைப்பூட்டுகிறார். அவர் நம்மை அழைத்தது எதற்காகவென்றால், அவருக்காக நாம் பாடுபட ஆயத்தமாகவும், அவருக்காக ஜீவனை கொடுக்கவும், அப்படிப்பட்டதான நபர்களை அவர் தேடிக்கொண்டிருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைக்கிறோம், நாம் மரித்தாலும் கர்த்தருக்கென்று மரிக்கிறோம். ஆகையால் பிழைத்தாலும் மரித்தாலும் நாம் கர்த்தருக்கென்று இருக்கிறோம் என்பதை நாம் நினைவுபடுத்தி கொள்ள வேண்டும். ஆகவே பவுல் சொன்ன ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வைக்க விரும்புகிறேன். ஒன்று நான் செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன் என்று சொல்கிறார். நாம் இவ்வாறு சொல்ல முடியுமா? நாம் அவரை பின்பற்றினால் நிச்சயமாக இந்த வார்த்தையை நம்மால் சொல்ல முடியும். மீண்டும் சந்திப்போம். நன்றி.